ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளாகர் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாகர் செட்டிங்ஸை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஓவராலாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கூகுள் அட்மின் கன்சோல் போயிடுங்க. அதாவது நம்ம பிளாகர்னுடைய அட்மின் கன்சோலுக்கு போயிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதும் இப்படி வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்னு இருக்கும். பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். டைட்டிலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து எப்போ ஃபஸ்ட்டு பிளாகர் கிரியேட் பண்ணமோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்போம். இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தியா, மேலே இங்கே டிஸ்பிளே இருக்குல்லையா, டெக்னாலஜி கைடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே டிஸ்பிளே நேம் இன்கேஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், டெக்னாலஜி கைடர் லீடு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே அந்த கைடருக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லீடுன்னு வந்துடும். பட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல, ஏன்னா எனக்கு அந்த இதே நேம் போதும். ஓகே, ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம எம்டியாக இருக்கும். சாரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே காட்டுறது பார்த்தியா, அந்த ஃப்ரீ லான்ச்சர் பிளாகர் tech.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே காட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன், நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ஜென்ரலாக பேசிக் டைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் வேணுமோ கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த கமெண்ட் நீங்கள் காப்பி பண்ணது. சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பிளாகர் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி கைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் தான் ஒன்லி போட போகிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் ரிலேட்டடான ஒரு பிளாகரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே போனீங்கன்னா தமிழ்னு இருக்கும். ஸோ தமிழில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணல. அதுக்கடுத்து வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். அடல்ட் கண்டென்ட் வந்து அதாவது உங்களுடைய பிளாகரில் வந்து அடல்ட் கண்டென்ட்டை போடுறதா இருந்தால் இதை எனேபிள் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் இது மாதிரிலாம் ஃபியூச்சரில் வராது போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்கல்ஸ் மெஷர்மெண்ட் ஐடின்னு இருக்கும். இது வந்து எப்படி ஐடி கிரியேட் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய பிளாகர் கூட மேப் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட் வீடியோவை போடுறேன். அதுக்கடுத்து ஃபெவிகான் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஃபெவிகான் அப்படின்றது என்னென்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, பிளாகர் ஐக்கான். ஸோ இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜின்ற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐக்கான் உங்களுடைய பிளாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் சிஸ்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா போயிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அங்கே சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் என்ன ஐக்கான் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ப்ரைவேசின்னு இருக்குது. ப்ரைவேசின்றது எதுக்கு அப்படின்னா விசிபிள் டு சர்ச் இன்ஜின்ஸ். அதாவது யாருன்னா ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிளாகரை வந்து இந்த டாப்பில் வந்து இங்கே ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவோம். ஸோ அது வந்து எனேபிள் ஆப்ஷன் எனேபிளே இருக்கட்டும். அடுத்து வந்து பப்ளிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அட்ரஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுவும் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாகர் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ இந்த கிரியேட் பண்ணுற விட்டியே என்ன கொடுக்குறீங்களோ அதுவே வச்சுக்கோங்க. அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து கஸ்டம் டொமைன் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கோடேடி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டொமைன் வாங்கி வச்சிருக்கீங்க, ஓன் டொமைன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வெப்சைட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கே ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே medium.comனு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓனாக வந்து இப்போ நான் இதே வந்து டெக்னாலஜி கைடர் .com அப்படின்னு இந்த பிளாக் ஸ்பாட் பதிலாக .com அப்படின்னு ஒரு டொமைன் வாங்கி வச்சதுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் இங்கே ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணுறது அது அது தனியாக தான் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. பட் நான் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கஸ்டம் டொமைன் கொடுத்துட்டு இது ஒன்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிபி ரீடைரக்ட்னு இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹெச்டிபிஎஸ் அப்படின்னா என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்செக்யூர்ட் சைட்டாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஹெச்டிபிஎஸ் பின்னாடி யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த ஹெச்டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த வெப் சர்வருக்கும் வெப் ப்ரௌசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் கனெக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து எப்போ நீங்கள் இப்போ இந்த வெப் சர்வர்லேருந்து உங்களோட வெப் பேஜுக்கு வருதுன்னா அது வந்து என்கிரிப்ட் ஆகி தான் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து என்கிரிப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் வந்து போடுங்க ரீடைரக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்கள் யூஆர்எல் எந்த யூஆர்எல் பார்த்தாலுமே ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கும். அதே பழைய ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபின்னு தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து அன்செக்யூர் வந்து இப்போ வந்து செக்யூர் சைட் அப்படின்ற மாதிரி அதுக்கு
கொடுத்தா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுறோம். இந்த பர்மிஷன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழ யாருனா ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா நீங்க வந்து அட்மின் அக்சஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாகர்ல போஸ்ட் போடுறதோ, இல்ல இந்த எந்த எல்லாமே செய்யலாம். ஒன்லி 2 அக்சஸ் குடுக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒருத்தர் குடுத்து வச்சிருக்கேன். 2 அக்சஸ் தான் குடுக்க முடியும். ஒண்ணு அட்மின்ல ஆத்தர்ன்றது. எப்படி குடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அட்மின் என்னன்னா, அட்மினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அக்சஸ் இருக்கோ சேம் அந்த எல்லா அக்சஸுமே அவங்களுக்கும் வருங்க. எல்லா லேஅவுட் எப்படி இருக்கோ சேம் அப்படியே தான் வரும். இதே ஆத்தர் குடுக்குறீங்க அப்படின்னா, ஆத்தர் குடுக்குறவங்களுக்கு ஒன்லி ஜஸ்ட் போஸ்ட் போடுற ஆப்ஷன் மட்டும் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நான் ஒருத்தருக்கு யாருக்கு நான் குடுக்குறேன் பாருங்க. எப்படி இங்க பார்த்தீங்கன்னா, இன்வைட் மோர் அதர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, எங்க இமெயில் ஐடிய குடுத்துருங்க. அவங்க யாருக்கு பர்மிஷன் குடுக்கணுமோ அவங்களுக்கு இமெயில் ஐடி குடுங்க. இமெயில் ஐடி குடுத்துட்டு, சென்ட் குடுத்துருங்க. சென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்ட். இப்ப சென்ட் ஆயிடுச்சு. செட்டிங் அப்டேட்டட்ன்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சென்டிங்ல பெண்டிங் ஆத்தரைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இன்வைட் சென்ட் பண்ணியிருக்கோம். பெண்டிங்ன்னு இருக்கு. ஸோ நான் வந்து போய் அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் என்னுடைய இமெயில் ஐடிக்கு போயிட்டு, ஆம் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா, எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெயில் வந்திருக்கும். இது மாரி வந்து உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஆக்சுவலி இந்த இன்பாக்ஸ்ல வராது. அ இந்த அப்டேட்ல இருக்கு இல்லையா? ஸோ அதில தான் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரே செகண்ட் பார்த்தீங்களா? டெக் கைடர் ஹேவ் யூ பீன் இன்வைட்டட் கான்ட்ரிபியூட் டூ டெக்னாலஜி கைடர்ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அத வந்து அக்செப்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டேப் ஓப்பன் ஆகும். இங்க வந்து இன்விடேஷன் அக்செப்ட் அப்படின்னு குடுங்க. இப்ப குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு அக்சஸ் வந்துருச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது டெக்னாலஜி கைடர்ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்க 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு போஸ்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செட்டிங்ஸ் இருக்காது. ஒரு 2 சில 2, 3 செட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்களே வந்து உங்களோட பர்மிஷன் ரிமூவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட் போற ஆப்ஷன் தான் இருக்கும். மத்த எந்த ஆப்ஷனும் இருக்காது. சரிங்களா? இது வந்து அதுவும் ஆத்தரா இருந்தா இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இதே அட்மின் ஆக்ஸினா குடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப அட்மின் எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க மறுபடியும் பேஜ. இங்க ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அது மாறி இருக்கும். சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பெண்டிங் ஆத்தரைஸ்ட் இன்வைட்ஸ் இருந்துச்சுல்ல, அது சேஞ்ச் ஆயிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த சாண்ட்ரவின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் ஆக்சஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அட்மின் குடுத்துட்டு சேவ் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப அங்க போய் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஆக்சஸ் இருந்ததோ எல்லா ஆக்சஸுமே இங்க வந்துரும். இன்னும் அப்டேட் ஆகல. ஒரே செகண்ட். இங்க ஒண்ணும் சேவ் ஆகல. இப்பதான் செட்டிங்ஸ் சேவ் ஆயிருக்கு. இப்ப போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்க. ரீப்ரெஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க எல்லா செட்டிங்ஸுமே வந்திருக்கும். ஸோ ஒரு அட்மின்க்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ, சேம் ஆக்சஸ் வந்து அந்த யூசருக்கும் வந்துரும். ஸோ இப்படி வந்து பர்மிஷன் குடுத்து மத்தவங்கள வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து சைட்ட ஷேர் பண்றதும். அதுக்கடுத்து போஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? அந்த போஸ்ட் வந்து மேக்ஸிமம் போஸ்ட் ஒன் மெயின் பேஜ் அப்படின்னு 7 போஸ்ட்ன்னு குடுத்துருக்கோம். இது நம்ம எத்தன நாள்லயும் மாத்திக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம போஸ்ட் குடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஹோம் பேஜ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இந்த கீழ போஸ்ட் போட்டிருப்போம். இங்க வந்து 7 போஸ்ட் காட்டலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால 7ஓ இல்ல 5ஓ 3 குடுத்தீங்கன்னா 3 போஸ்ட் தான் காட்டும். ஸோ நம்ம எத்தன அங்க செலக்ட் பண்றோமோ அத்தன போஸ்ட் வந்து காட்டும். எனக்கு 7 போதும் அப்படியே குடுத்துருங்க. இந்த இமேஜ் இன்லைட்லாம் இதெல்லாம் வந்து டிஃபால்ட் செட்டிங்கா விட்டுருங்க. அதுக்கடுத்து கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் இருக்கும். எம்பெடட்னா எப்படின்னா, இங்க கமெண்ட் இப்ப இந்த ஒரு போஸ்ட் இருக்குன்னா, கமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆயி அங்கேயே கீழ வந்துரும். இப்ப இங்கேயே வந்து டைம் குடுக்குற மாரி இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்க பாப்அப் குடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாப்அப் குடுத்து சேவ் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் நான் பேஜ ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரேன். இப்ப போயிட்டு மறுபடியும் நான் வந்து போஸ்ட் கமெண்ட்ன்னு குடுக்குறேன்னா, இங்க ஒரு சின்ன பாப்அப் மாரி வந்துரும். பாப்அப் மாரி வந்துட்டு, இங்க என்டர் கமாண்ட் என குடுத்துட்டு, நோட்டிஃபை மீ குடுக்கலாம். நோட்டிஃபை குடுத்து பப்ளிஷ்ன்னு குடுத்துறலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்றது. ஸோ நான் எகைன் வந்து நான் நார்மல் வந்து எம்பெடடே குடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஹூ கேன் கமெண்ட் அப்படின்னா, எனிஒன் அதாவது யாருனாலும் உங்களுடைய பிளாகர் வந்து யாரு பார்க்குறாங்களோ அவங்க யாருனாலும் குடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து யூசர் கூகுள் அக்கவுண்ட் வச்சிருந்தா மட்டும் தான் கமெண்ட் குடுக்கணும். இல்ல இந்த பிளாகர்ல ஒன்லி மெம்பர் ஆஃப் த பிளாகர் அவங்க மட்டும் தான் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த 3 ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கமெண்ட் மாடரேஷன் வந்து ஆல்வேஸ் குடுத்துருங்க. அதுக்கடுத்து கீழ வந்தீங்கன்னா, இந்த இமெயில் போஸ்டிங், யூசிங் இமெயில், இந்த நோட்டிஃபிகேஷன், சப்ஸ்கிரைபர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அத அப்படியே விட்டுருங்க. அது என்ன இருக்குதோ டிஃபால்ட்டா இருந்துக்கட்டும். அதுக்கடுத்து ஃபார்மேட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து இந்தியாக்கு மாத்திடுங்க.
இங்க பாருங்க இந்தியா எங்க இருக்குன்ட்டு 5:30 GMT. ஒரே செகண்ட். நார்த் கொரியா. இங்க கடைசியில பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கல்கட்டான்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே டேட் இதில் எந்த டேட் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃபார்மேட்லேயே இருக்கட்டும், ஸோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டைம் ஸ்டெப் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அடுத்து மெட்டா டேக்னு இருக்கும். அந்த மெட்டா டேக் அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கீவேர்ட் பேஸ்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து போயிட்டு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டெக் நியூஸ் இப்படி தான் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டு அந்த நம்மளுடைய அந்த கீவேர்டு பேஸ்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து மேலே வரும். ஸோ அது வந்து எப்படி மெட்டா கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேக் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ ஜஸ்ட் வந்து அதுக்கு நான் ஒரு ரேபிட் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். மெட்டா இந்த டேக்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணதாக நம்ம யூடியூபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து பிளாகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய வெப்சைட் எதுவோ அது ரிலேட்டடானது போடுங்க. நான் ஐ வில் ஷேர் அப்படி இல்லைனா உங்கள் டிஸ்கிரிப்ஷனை கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுங்க. போட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய டேக் வரும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் ட்ரெண்டிங் 2020 டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்யூஷன் இது மாதிரி எல்லாமே வரும். இதில் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பேக் செயின் டுட்டோரியல் பிகினர் இது மாதிரி எது தேவையில்லாத இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி அப்படியே இந்த காப்பி பண்ணிக்கோங்க டேக்கை. காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிளாகர் போயிட்டு இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது 150 வருஷம் இது. ஸோ எவ்வளோ வருதோ அவ்வளோ வரைக்கும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. இப்போது அதனுடைய பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரா சர்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து அதில் எஸ்இஓ ஒர்க் ஆகுது இல்லையா, ஸோ அது பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரண்ட்டில் காட்டும். அதுக்கடுத்து இந்த எரர் அண்ட் ரீடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பின்னாடி ஒரு வீடியோவை போகிறேன். அதே மாதிரி இந்த கிராவலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ரோபோட்டிக் டெக்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணுறது, கஸ்டம் ரோபோட்டிக்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணும் அப்படின்றதையும் இதுவும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து இந்த மானிட்டேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து புதுசாக இப்போ வந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இதுவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ இதையும் சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த மேனேஜ் பிளாக்னு இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்ல வந்து எப்போ ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இன்கேஸ் எதனா மிஸ்டேக் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இம்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுடைய ஃபைல் வந்து லோக்கல் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி மற்றும் ப்ரீவியஸ் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு வந்துடலாம். இதே வந்து பேக்கப் கண்டென்ட் அப்படின்னா இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுன்னு ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னா XML அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். மறுபடியும் வந்து அதே ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ரிமூவர் பிளாக்னா இந்த பிளாகை வந்து டெலீட் பண்ணிடலாம். சைட் ஃபீட்ஸ் வந்து அலோவ் ஃபீட் ஃபுல்லு இதெல்லாம் அப்படியே நார்மலாக இருக்கட்டும், ஏன்னா நார்மல் செட்டிங்ஸ் இருந்துட்டோம். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும், யூஸ் பிளாகர் டிராப்ட்னு இருக்கும். இந்த டிராப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே ஆட் பண்ணலாம். ப்ரொஃபைல் பேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து பண்ணும். இங்கே வந்து ஃபோட்டோவோட காட்டும். நீங்கள் வச்சு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷனா ப்ரொஃபைல் பேஜ் உங்களோட இமெயில் அட்ரஸ் பண்ணணும்னா அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சைட் சைட் அண்ட் ஃபாலோ அது மாதிரி இமெயில் அட்ரஸ் என்ன, உங்களுடைய டிஸ்பிளே நேமு இந்த மாதிரி அப்புறம் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளிப் எதுனா வேணாம். நீங்கள் அப்புறம் உங்களுடைய வெப்சைட் வேறு என்ன வெப்சைட் இருக்குது, ஒயிட் லிஸ்ட் யூஆர்எல் என்ன, அது மாதிரி இதெல்லாம் சிட்டி டவுனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதாவது உங்களுடைய பற்றி ஓவரால் உங்களுடைய வெப்சைட்டு உங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து பிளாகரை டெலீட் பண்ணோம் அப்படின்னாலையும் இதை வந்து டெலீட் பிளாகர் டேட்டா அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்து டெலீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Genreviews.online. Thanks for watching.